பாகை முறை ஜோதிடம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பாகை முறை ஜோதிடம் என்பது எனது குருநாதர் திருப்பூர் எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் உருவாக்கிய முறை. மிகவும் ஒரு எளிமையான பரிமாண சுருக்கங்கள் கொண்ட முறை. அவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். இந்த முறையின் அடிப்படையாக எனது குருநாதர் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். இந்த முறை எவ்வாறு கணக்கிடப்பட வேண்டும், இந்த முறையில் நீங்கள் எந்தெந்த கூறுகளை வைத்துக் கொண்டு எவ்வாறு பலன் சொல்வது என்பவை திரையில் பார்க்கின்ற இந்த புத்தகத்தின் ஊடாக விளக்கப்பட்டுள்ளன. ஒரு புத்தகம் என்பது ஒரு ஆசிரியரின் ஒரு சிந்தனையில் உருவான ஒரு விளைபொருள். நீங்கள் நேரடியாக இந்த முறை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வது என்பது அவருடைய வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு அமையும். நான் அவருடைய வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகமானது நீங்கள் வாங்கிய பிறகு அந்த வகுப்புகளில் நீங்கள் கலந்து கொள்ளும் பொழுது அந்த புத்தகம் உங்கள் கையில் உயிர் பெற்று வருவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த முறையில் உங்களுக்கு ஏதேனும் ஆர்வம் இருந்தது என்றால், நீங்கள் இந்த முறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் அவருடைய வகுப்புகளில் சேர்ந்து பயணியுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பலரும் இந்த முறை ஜெய்மினி முறையோட நீட்சி என்று கருதுகிறார்கள். உண்மையில் அது அப்படி அல்ல. இந்த முறையானது அந்த ஒரே இடத்தில் ஆரம்பித்தது போல் தோன்றினாலும் இந்த முறைக்கென்று சில தனித்துவமான விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றில் முதலாவது, இந்த முறையில் ராகு கேதுக்களும் கூட ஒரு அதிக பாகை பெற்ற கிரகமாக அல்லது குறைந்த பாகை பெற்ற கிரகமாக வரும். இந்த முறையில் ஆத்மகாரகன், அமித்தியகாரகன் என்ற சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுவது இல்லை. இரண்டு விஷயங்கள் தான் சொல்லப்படுகின்றன. ஒன்று அதிக பாகை பெற்ற கிரகம், அடுத்தது குறைந்த பாகை பெற்ற கிரகம். அதாவது அதிக பாகை பெற்ற கிரகம் என்பது HD என்று சொல்வார்கள். அதிக பாகை பெற்ற கிரகத்திலேயே அதற்கு அடுத்த இரண்டாவது நிலையில் இருக்கின்ற கிரகம் HD2 என்று சொல்லப்படும். குறைந்த பாகை பெற்ற கிரகத்தில் LD1, LD2 என்று 2 வகை கிரகங்கள் சொல்லப்படும். மொத்தமாக உங்களுக்கு 4 கிரகங்கள் மட்டுமே இவற்றில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அதிக பாகை பெற்ற கிரகம் என்பது நீங்கள் ஜெய்மினி முறையில் பார்த்தீர்கள் என்றால் அதை மிகவும் ஒரு எவால்வ்டு பிளானட் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு ராசி கட்டம் என்ற இடத்தில் அதிக அளவில் வளர்ந்து நிற்கின்ற கிரகம் உங்களுக்கு ஆத்மகாரகன் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு அதிக பாகை பெற்ற கிரகம் உங்களுக்கு எளிதாக பலன்களை தரும் என்பது. குறைந்த பாகை பெற்ற கிரகத்தின் காரகத்துவங்களில் முக்கியமாக வார்த்தை ஜெய்மினி முறையில் சொல்லப்படுவது போல இதுவும் காரகத்துவ ரீதியான பலன்களை குறிப்பிடுவதில் இந்த பாகை முறை ஜோதிடம் முக்கியத்துவம் பெறுகிறது. பாகை முறை ஜோதிடத்தில் அடுத்த கூறு என்பது பயன்பாட்டு கூறு என்பது என்னுடைய மருத்துவ ஜோதிட பயன்களின் மூலமாக பெரிதும் விளக்கப்படுகிறது. இந்த பாகை முறை ஜோதிடத்தை வைத்து எனது குருநாதர் மருத்துவ ஜோதிடம் என்ற ஒரு பாதையில் ஒரு பெரும் பயணத்தை மேற்கொண்டு நிறைய ஆய்வுகளை செய்து இந்த பாகை முறை ஜோதிடத்தின் மூலமாக மருத்துவ ஜோதிடத்தின் பல சிக்கலான கூறுகளை எளிமையாக விளக்கியிருக்கிறார். இந்த முறை உங்களுக்கு கதவை திறக்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் பலன் கூறுவதை தாண்டி மருத்துவ ரீதியான பல ஆராய்ச்சிகளை செய்வதற்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பலாம். எனவே நீங்கள் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவரெனில் இந்த முறையும் நீங்கள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகுந்த பலனளிக்கும். இந்த முறையில் அவருடைய புத்தகத்தில் பார்த்தீர்கள் என்றால் பக்கம் 41 4 விதமான விதிகள், அடிப்படை விதிகள் சொல்லப்படுகின்றன.